திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்குள் சிதறிவிடும் அப்படின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு சார். அதை பத்தி என்ன சார்? ஏதோ ஒரு போக்கில் பேசினார், பாவம் ஏதாவது பேசணுமே தான் போட்டு கொடுத்தேன் சார். அதிமுக வந்து மூணா உடையவில்லை, அது ஒன்னாதான் இருக்கு. 2026 தேர்தல்ல நாங்க யாருன்னு காட்டுவோம், மக்கள் வந்து பாடம் புகட்டுவார்கள் திமுகவிற்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்காரு. அவர் ஆட்சி எங்களை அவர் எதிர்கட்சியில் உட்கார எங்க பக்கமா பேசுவாரு, அவர் பக்கம் தான் பேசுவாரு. திமுக வந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் தடுத்து நிறுத்துறாங்க, வழிவாங்க நோக்கோட செயல்படுறாங்க அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழக விஜய் கட்சி பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் சொல்லியிருக்காரு. அவருக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. அரசியல் சர்வீஸ் வேறு, அவங்க அரசியல் சர்வீஸ் வேறு. தொடர்ந்து விஜய் வந்து திமுகவையே தாக்கிட்டு இருக்காரு சார். எங்களுக்கு வந்து தமிழகத்துல நிரந்தர எதிரி திமுக தான், வேற யாரும் கிடையாது அப்படின்றாரு. அதான் அதிலிருந்தே தெரியுதா தமிழ்நாட்டில் இன்னோவேட்டபிள் பார்ட்டி திமுக சார். பிரதமர் வந்து இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டாரு. ஆனா உடனடியா அவங்களுக்கு எல்லாம் நிவாரணம் 1500 கோடி 2000 கோடின்னு அறிவிச்சிருக்காரு ஒவ்வொரு மாநிலத்துக்கு. ஆனா தமிழகத்துக்கு இது வரைக்கும் அவர் செய்யாது. என்ன சார்? தமிழகத்துக்கு எப்படியாவது கெட்ட பேர் வரணும்னு ஒரு பாரத பிரதமர் நினைச்சார்னா அது அவருக்கு நல்லது அல்ல. அப்படி நினைப்பாரா என்பது கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிலைமை அதுதான் இருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கி இருக்கிறார் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சமாச்சாரம் நமக்கு இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.